எப்படி தேவனுக்கு மகிமை கொண்டு வருவது? வேகமா 5 குறிப்பு சொல்றேன். You can write it down. 5 ways through which you can glorify God. தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் 5 நிலைகள். புக் படிச்சிருப்பீங்க. யாரெல்லாம் படிச்சுட்டு வரீங்க? அதுக்கு எங்க பாஸ்டர் நேரம் இருக்கு? ஓகே, போய் படிங்க. நான் சொன்ன பிறகு போய் படிச்சு பாருங்க. ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். வாசிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ராத்திரி பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்து பாருங்க. நான் சொன்ன பிறகு படிச்சு பாருங்க, புரியும். சில புரியாட்டாலும் படிச்சுட்டு வாங்க. தென் நான் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் புரியும். அதுக்கு பிறகும் புரியலைன்னா புரியாட்ட பரவாயில்ல, அல்ல சொல்லாமா? நீங்கள் படிச்சும் புரியல, நான் பேசியும் புரியலை, பரலவும் போகிறதுக்கு ஏசு தான் வழி. அது ஒன்று புரிஞ்சா போதும். ஆமேன்னு கேட்கலாமா? தேங்க்யூ. ஸோ 5 விதங்கள், 5 விதங்களில் தேவனை மகிமைப்படுத்தலாம். மகிமைப்படுத்துறதுன்னா என்ன? வாழ்ந்து காட்டுறது. இயேசுவை வெளிப்படுத்துறது. இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் இயேசப்பா பத்தி? தாடி வச்சிருப்பாரு, காவி போட்டிருப்பாரு, முடி வளர்த்து. அதையா கேட்டேன். இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர், உண்மையுள்ளவர். ஓகே, அப்ப நான் எப்படி இருக்கணும்? நான் உண்மையா இருந்தா அவருக்கு மகிமையை கொண்டு வர்றேன். என் மகிமைக்காக தான் உங்களை படைச்சேன், எல்லாத்தையும் படைச்சேன். அதான வசனம். சகலமும், திரும்ப படிங்க, ரோமர் 11:36 மறக்காதீங்க. அதே தான் கொலோசேர் 1:16 தான், இன்னும் வித்தியாசம். கொலோசேர் 1:10 சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படும் அப்படி இருக்கு. ஆனா இங்க மகிமைக்காக, மகிமைக்காக. அதை விட அருமையான வசனம் ஏசாயா 43:7. இப்ப படிச்சோம்ல, ஏசாயா 43:7 படிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, அதை மறக்காதீங்க. நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்தேன் சொல்றாரு. என் மகிமைக்காக தான் படைச்சேன். I have created you. I have created you for my glory. அந்த மகிமைன்னா என்ன? என்ன நீ வெளிப்படுத்தணும்? அந்த மகிமைங்கிற வார்த்தைக்கு இந்த அர்த்தங்கள்: வெளிச்சம், புகழ், பரிசுத்தம், அவருடைய தன்மை, அவர் பயபக்திக்குரியவர், அவர் மாறாதவர், அவர் நேர்மையானவர். என்ன நீ ரிஃப்ளெக்ட் பண்ணணும். யூ ஆர் மை அம்பாசிடர். நீ என் ஸ்தானாதிபதி. இந்தியாவின் ஸ்தானாதிபதி பாகிஸ்தான்ல இருப்பார். பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்தானாதிபதி இந்தியாவுக்கு இருப்பார். அவங்க பேர் அம்பாசிடர். அம்பாசிடர் ஒரு கார் முன்னால தெரியுமா? அம்பாசிடர். பைபிள்ல போடுங்க. நாங்கள் கிறிஸ்துவின் யாரா இருக்கிறோம்? ஸ்தானாதிபதியா இருக்கிறோம். நீங்க இந்தியாவின் ஸ்தானாதிபதி பாகிஸ்தான்ல இருப்பீங்க. பாகிஸ்தான் சாப்பாடை நீங்க சாப்பிட்டு பழகணும். பாகிஸ்தான்ல இருப்பீங்க, ஆனா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றீங்க. புரியுதா? நீங்க பாகிஸ்தான்ல இருக்கிறீங்க, இந்தியாவின் தூதுவர். உங்களை பணம் கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்கு. யூ ஆர் இன் பாகிஸ்தான் ரெப்ரசன்டிங் இந்தியா. இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றீங்க. இந்தியா எப்படி இருக்கும்? இந்தியா எவ்வளவு நல்ல நாடு, எவ்வளவு பெருசு, இந்தியாவில் என்ன வளம்லாம் இருக்கு, இந்தியாவோட அலையன்ஸ் வச்சா எவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும், இந்தியாவை உயர்த்தி, இந்தியாவை மேன்மைப்படுத்தி, இந்தியா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்றதுக்கு தான் அங்க இருக்கிறீங்க. இந்தியாவினுடைய அம்பாசிடர் பாகிஸ்தான்ல. யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் இந்தியா. இந்தியாவை பிரதிபலிக்கிறீங்க. இன்னைக்கு கிறிஸ்துவின் அம்பாசிடர் நாம கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறோம். பாகிஸ்தான்ல உட்கார்ந்துக்கிட்டு பாகிஸ்தான் பணம் கொடுத்தான்னு வைங்களேன், இவர் அதெல்லாம் சும்மாங்க இந்தியான்னு அவர் சொல்லிட்டாரு. ஒரு நாள் சொல்லிட்டா அதோட கதை முடிஞ்சு. பாகிஸ்தான்ல பணம் வாங்கிட்டு, ஒரு உதாரணம் சொல்றேன், பாகிஸ்தான்ல பணம் வாங்கிட்டு இந்தியாவை பத்தி பெருமையா பேசாம அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டாருன்னா அவன் இந்தியாவுக்கு அவமானத்தை உண்டாக்குறான். அந்த ஆள் இந்தியாவுக்கு நஷ்டத்தை உண்டாக்குறான். இந்த ஆளை தூதுவனை வச்சது இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து. இந்தியாவின் ரகசியத்தெல்லாம் என்ன செய்வான்? சொல்லுவான். இந்தியாவின் ராணுவ ரகசியம் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்ன அவருடைய ஸ்தானாதிபதியா பூமியில வச்சிருக்கிறாரு. அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அவரை பிரதிபலிக்கணும். எப்படி பிரதிபலிக்கிறோம்? எப்படி பிரதிபலிக்கிறோம்? வெளியே ட்ரெஸ் இல்லையா? இல்லைங்க, சுவாபங்கள்ல. அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள். என் மகிமைக்காக உங்களை படைச்சேன்னா இதுதான் மகிமை. அவரை வெளிப்படுத்துறதுதான் மகிமை. உங்களுடைய அன்றாட வேலையில அவரை மகிமைப்படுத்தும், உங்களுடைய பிரயாணத்துல மகிமைப்படுத்தணும், உங்க வீட்டுல. அப்போ அவர் வெளிப்படணும். எல்லா பகுதியும் என் வாழ்க்கையில் அவர் வெளிப்படணும். என் பேச்சில் இல்லை, இந்த மகிமையின் மேகம் பாட்டு இருக்குல்ல, ஒரு மகிமையின் மேகம் இல்லை,
என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் கலந்து இருக்கீங்க பாடுறார் அவர். அருமையான தேவ ஊழியர். கலந்து இருக்கணும். என் பேச்சில், என் நடையில், என் உடையில். 8 ஓட்டை போட்ட பேண்ட்டை போட்டுப்பான இருப்பாரா? நீ 8 ஓட்டை இருக்கிற பேண்ட்டை போட்டால் உன் உடையில் இருப்பாரா? தலைமுடிய ஒரு டைப்பாக வெட்டினா உன் உடையில் நடையில் தெரியுமா? என் சொல்லில், என் செயலில், என் உயிரில், என் உணர்வில் கலந்து இருக்கிறீங்க. அப்போ என்ன செஞ்சாலும் அவர் தான். ஐ எம் ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ். அவரை என்னுடைய ஒரு தண்ணியில் இந்த ஸ்பாஞ்சை உள்ளே போட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அப்படியே சக் பண்ணி வச்சு அதை எடுத்து அப்படி பிழிஞ்சிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வெளியே வரும். பற்றியில அது மாதிரி நம்மளை எங்கே எந்த பக்கம் பிழிஞ்சாலும் ஏசு ஏசு ஏசுன்னு வெளியே வரணும். கையை தட்டி ஒரு அலையில் சொல்லுங்க. எப்படி ஆண்டவருக்கு அப்போ மகிமைனா புரிஞ்சிச்சு உங்களுக்கு? மகிமைனா என்னது? அவர் அப்படியே உள்வாங்கி வெளியே கொடுக்கணும், அவ்வளோதான். இயேசு அப்படியே உள்ள வாங்கி வெளியே கொடுக்கணும். இயேசுவை அப்படியே உள்ள வாங்கணும், வெளியே கொடுக்கணும். ரிசீவ் அண்ட் ரிஃப்ளெக்ட், அவ்வளோதான். 2 வார்த்தை. ரிசீவ் ஹிம், ரிஃப்ளெக்ட் ஹிம். கண்ணாடி சிறந்த உதாரணம். நீங்களாம் கண்ணாடி விளையாடிக்கல சின்ன வயசில்? வேணும்னு அடிப்பீங்க பாருங்க. உங்கள் அம்மா முகத்தில், உங்கள் அண்ணன் முகத்தில், எடுத்த டே எடுறா எடுறா டே எங்க விளையாடிருக்கீங்களாங்க? ஐயோ, இந்த ஃபோன் காலத்தில் பெரிய நீங்கள் வந்து உங்களோட இது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன். கண்ணாடியில் அடிச்சிருக்கீங்களா அடுத்தவங்க முகத்தில்? கரெக்டாக அந்த வெளியே போய் பார்த்து அடிக்கிறது. யாரா அவன் கண்ணாடியில் முகத்தை அடிக்கிறான்? இல்லை, முகத்தில் கண்ணாடி தூக்கி வெளிச்சத்தை காட்டுறான். இதெல்லாம் செய்ததே இல்லையா? ஆண்டவரே, நான் இந்த வாரம் கண்ணாடி வாங்கிட்டு வாப்பா, இங்கேருந்து அடிப்போம், ஏதாவது வெளிச்சம் வருதா பாரு. அப்படியே வாங்குற வெளிச்சத்தை என்ன காட்டுது? வெளியில் ஜன்னலை காலையில் திறந்த உடனே அந்த வெளிச்சம் வரும் பாருங்க. அதில் அப்படி கண்ணாடி இப்படி காட்டிங்கன்னா இந்த உள்ள இங்கே இருக்கிறவங்க யாருக்காது. அதெல்லாம் விளையாட்டு அந்த காலம். இப்போ ஒரு விளையாட்டும் கிடையாது. உட்காந்தோமா, வாயில் போட்டு அள்ளி போட்டோமா, எட்டி பார்த்தோமா, ரிமோட்டை வச்சோமா, உட்காந்தோமா, படுத்தோமா, அப்படியே உப்பு மூட்டை மாதிரி உட்காந்தோமா. அப்புறம் ஏன் வியாதி வராது? வெளியில் போய் பிள்ளைங்க விளையாடுறாங்களா? நாடு கெட்டு போய் கிடக்கு பாஸ்டர். ஆமாம், இவங்க விளையாடிட்டா நாடு கெட்டு போயிடும். அதில் சொல்லாமல் பிள்ளைங்க பக்கத்து வீட்டு பிள்ளையோட பேசுதா? 4 பிள்ளைகளோட சந்தோஷமாக விளையாடுதா? அது ஜெயிலுக்குள்ளே போன மாதிரி உன்னை கையில் தூக்கிட்டு ஒரு பேயோட போகலாம் வா அப்படின்ட்டு. அது ஒரு ரூமுக்குள்ளே, இது ஒரு ரூமுக்குள்ளே, அங்கே பார்த்துக்கிட்டு 8 வயசுல கண்ணாடி போட்டுக்கிட்டு, 8 வயசுலேயே கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஐயோ எல்லாம் இதனால தான். நிறைய பேர் கண்ணாடி போட பிரச்சனையை தான் சொல்கிறாங்க. பையன் பார்க்காதீங்கப்பா, என்ன பார்க்கன்னு சொல்ல, இந்த ஃபோனுகளை ஓவராக பார்க்காதீங்கப்பா, சீக்கிரம் கண்ணாடி போட்டுருவீங்க தாத்தா மாதிரி. அன்னைக்கு ஒரு பையன், அதுவே கண்ணாடி ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, அதை போட்டுக்கிட்டு இப்படி போட்டு விட்டு பார்க்க தெரில. எல்லாரும் சொல்லுவாங்க சோடா புட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய கிளாஸ். இதெல்லாம் இந்த காலங்களில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்வாங்கி வெளியே கொடுக்கணும். ரிசீவ், ரிஃப்ளெக்ட். அல்லேலூயா சொல்லலாமா? 5 விதங்களில் நம்ம ரிசீவ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அப்போ அவருடைய மகிமைக்காக. மகிமைனா என்ன? அவரை உயர்த்துறது, அவரை உள்வாங்கி வெளியே கொடுக்கறது, அவ்வளோதான். ஞாபகம் வச்சுங்க. அவரை உள்வாங்கி, இயேசுவை உள்வாங்கணும், வெளியே கொடுக்கணும். கண்ணாடியில் வெளிச்சம் உள்ள வருது, வெளியே போகுது. ஒரு மாற்றம் இருக்காது பாருங்க. என்ன லெவலில் வருதோ அந்த லெவலில் வெளியே போகும். எப்படி வருதோ பிரைட்டாக உள்ள வந்து லைட்டாக இருட்டு மாதிரி போகுமா? வெளிச்சம் எந்த மாதிரி அப்படியே வெளியே வந்த கண்ணாடி பெஸ்ட் உதாரணம். இயேசுவை உள்வாங்கி வெளியே கொடுப்பது தான் மகிமையை கொண்டு வருகிற வாழ்க்கை. 5 விதங்களில் நாம் அவருக்கு மகிமை கொண்டு வரலாம். நம்பர் 1, அவரை ஆராதிப்பதின் மூலம். எழுதிக் கொள்ளுங்க. through worship we can glorify God. through worship, ஆராதனை மூலமாக அவரை நான் மகிமைப்படுத்த முடியும். ஒரு ஆமீன் கேட்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆராதனைனா என்ன? பாட்டா? ஆராதனை அப்படின்னு கையை தூக்கி 2 பாட்டு பாடுறதுன்னா ஆராதனை. அன்பு. ஆராதனைக்கு அடுத்த வார்த்தை ஒரு ஈக்குவலான, ஒரு சமமான வார்த்தை, இட்ஸ் லவ். நேசப்பாட்டு. 45ஆம் சங்கீதம் அந்த ஹெட்டிங் 45. நேசப்பாட்டு, லவ் சாங். என் நேசரை குறித்து இல்ல நான் பாடுவேன், என் நேசருக்கு ஏற்ற பாட்டை பாடுவேன். ஏசாயா 5. என் நேசர் நிமித்தம் என் உள்ளம் பொங்கினது. உன்னத பாட்டு.
45ஆம் சங்கீதத்தில் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன், என் நாவு விரைவாய் எழுதுவதனுடைய எழுத்தாணி. அவரை நினைக்கிறேன், பொங்குது. 63ஆம் சங்கீதம், அது ஒரு லவ் சாங், நேச பாட்டு. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் வறண்ட நிலம் தவிப்பது போல் பாடுறமே, அதான் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றுமா நிலத்துல. அந்த நிலம் எப்படி தண்ணீருக்கு ஏங்குதோ அது மாதிரி என் மனசு உங்களுக்காக ஏங்குதுப்பா. அதாங்க பாட்டு. இப்போ வர்ஷிப்னா சும்மா பாடல, அன்பு கூறுவேன் போடு, ஸ்பீடா பாடு, இன்னும் அதிக வேகமா பாடு, அது இல்லைங்க. அன்பு இருக்கா உங்க பாட்டுல? அர்த்தம் இருக்கா உங்க பாட்டுல? உண்மை இருக்கா உங்க பாட்டுல? அன்பு இருக்கா உங்க சாப்பாட்டுல? உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி, சாப்பாட்டுல உப்பு இருந்தால் அங்கே ருசி. என் பாட்டில் நன்றி இருக்கணும், என் பாட்டில் அன்பு இருக்கணும். ஐ லவ் யூ லார்ட், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா, என் தேவா நிழல் தேடி அலைந்தேன், நிழலா நீர் தேவா நிதம் உம்மை நான் பாடுவேன். உங்களை நேசிக்கிறேன்ப்பா, அன்பு இருக்கணும், அவர் மேல இருக்கிற அன்பு. ஸோ ஆராதனை என்பது அவரை நேசிக்கிறோம். என்ன நேசிக்கிறியா? எல்லாரை விட அதிகமா நேசிக்கிறியான்னு கேட்டார் பேதுருகிட்ட. அவரை டாப்ல வைங்க, அவரை டாப்ல வைங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் பெஸ்ட். சொல்லுங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் பெஸ்ட். மற்றதெல்லாம் worst, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட், அதெல்லாம் வேர்ஸ்ட். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இல்லை, அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் பெஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட், அது பிறகு எல்லாமே வேர்ஸ்ட். சே வேர்ஸ்டா இருக்குப்பா சொல்றாங்கல்ல. அந்த லெவல்ல மற்றதை வைக்கணும், அவரை ஃபர்ஸ்டா வைக்கணும், பெஸ்டா வைக்கணும். அதாங்க வர்ஷிப்பு. அப்படி வச்சிங்கன்னா உங்களை எப்பவும் சபையில பார்க்கலாம். ஆமீன் கேட்கலாமா? பைபிளை பார்க்கலாம், ஜபத்தில் பார்க்கலாம், ஊழியத்தில் பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் பெஸ்ட். அவருக்காக என் உள்ளம் ஏங்குது. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கலப்பா. நான் அதனால தவிக்கணுமேன்னு பாடுவேன். எனது ஏக்கமே, அந்த ஏக்கம் குட்டி நாய்க்குட்டி அப்படி கட்டி வச்ச பிறகு தாயிட்ட விட்டணும் எப்படி போது பாருங்க. ஏக்கம், எனது ஏக்கமே, பிராக்டிக்கல் லைஃப்ல உள்ள விஷயம் சொல்ல. எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. ஆந்திராவிலேருந்து நாங்கள் வந்திருந்தோம். அப்போ எங்கள் பெரியப்பா வீட்டில் நான் ஒரு வாரம் இருந்தேன். எங்கள் அம்மா அவங்க நாகர்கோயிலில் வந்து ஒரு வாரம் ஆகல, அதுக்குள்ளே அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க, சாப்பாடு செய்ய போயிட்டாங்க, என்னங்க விட்டாங்க. 10 கிலோமீட்டர் தூரம் தான் விட்டாங்க. எனக்கு அழுக டெய்லி அழுக. வெள்ளிக்கிழமை ஆச்சு, வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்களான்ட்டு ஒரே எங்கடா கண்டுபிடிக்கலான்னா 4 நாள் தான், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. எங்க அம்மா தான் வந்திருக்கோம் ஆந்திராவிலேருந்து. ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் அழுதுகிட்டே இருக்கிறேன். இன்னொரு வீட்டில் இருக்கிறேன்னா எங்க பெரியப்பா வீட்டில், எங்க அப்பாவுடைய அண்ணன் வீட்டில் வந்திருக்காங்க. எங்கன்னு கதை, சர்ச்சுக்கு போயிட்டாங்க. திரும்ப உள்ளூரில் சர்ச் இருக்கு, நாகர்கோவிலேருந்து டவுன்ல இருந்து வந்து உள்ளூர் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. ஓடணும் பாருங்க, ஓட்டம் எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாது. ஒரே ஓட்டமா ஓடி, நான் இங்கே இருக்க மாட்டேன், இன்னொரு இடத்துல இருக்க பிடிக்காம. கவனிங்க, அந்த தாய் மேலே நம்ம அந்த பிரிவில் அந்த ஏக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாசம் ஆண்டவர் மேலே அது வரணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நல்ல ஹையர் லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறாரு. நம்ம இது வரைக்கும் பேசுனது ஒன்று, வாழ்ந்தது ஒன்று. ஆனால் இந்த உபவாச ஜெபத்தில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே வாழ்ந்து காட்டுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறாரு. கையை தட்டி, அப்பா என் பேச்சும் என் வாழ்க்கையும் ஒன்றா மாறட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனிப்பதன் மூலமாய், through worship,
we can glorify God. ஆராதிப்பதின் மூலம். இரண்டாவது, மற்ற விசுவாசிகளிடம் பிறரிடம் அன்பு கூறுவதின் மூலம் நாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறோம். எப்படி? அவர் சொன்னார், உன்னை போல பிறனை, love your neighbor as you love yourself. கடவுளை நேசிக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆளை நேசிக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற ஆள்கிட்ட அன்பு காட்டணும். அப்போ தேவனுக்கு மகிமை வரும். அதை செய்தது அம்மா மதர் தெரேசா. தொழுநோயாளியை போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்களம்மா, நாற்றம், அசுத்தம், வியாதி, கண்டேஜியஸ், அது பரவும். எப்படிமா உங்களால? அப்பா, நான் தொழுநோயாளியை பார்க்கலப்பா, என் இயேசுவின் மறு உருவமாக பார்க்குறேன். என் இயேசு தான் இப்படி வந்திருக்காருன்னு பார்க்குறேன். இயேசுவின் மறு உருவமாக பார்க்கறதுனால எனக்கு இயேசுவாக தான் தெரியுது. அதனால தான் நான் சேர்த்து அணைச்சிக்கிறேன். அதான் உன்னை போல் பிறனை நேசி. பைபிள்ல அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், தெரியாத ஆளை உபசரிச்சு நாடுங்க. ஐயோ, காலம் கட்டு போய் கிடக்கு பாஸ்டர். இவங்க ஏதோ பிரியாணி வைக்கிற மாதிரி தண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளோ கதை. என்னைக்காவது தெரியாத ஒரு ஆளுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துருக்கோம்? இல்லை உட்கார்ந்து சோறு தான் போட்டிருக்கோமா? அவன் திருடனா வந்தா கூட உங்க அன்பை பார்த்து ஒழுங்கா இருந்துட்டு போவாங்க. அல்ல சொல்லுங்க. உங்க வீட்டில் கொள்ளை அடிக்கணும் வந்தா கூட, வாப்பா உட்காருப்பா, உள்ள போய் ஏதாவது எடுக்கணும் கூட எடுத்துக்கப்பா, ஒன்றும் இல்லைப்பா, நீயே வேணா பார்த்துக்கப்பா, நானே அடமானத்தெல்லாம் இருக்கிறேன், ஜுவல் எல்லாம் அங்கே இருக்கு, இது இங்கே இருக்கு, அதனால் ஏதோ சாப்பிட்ற நேரம் வந்தேன், என் வீட்டில் சாப்பாடு அதுவும் எனக்கு மட்டும் தான் இருக்கு, உனக்கு தரேன்ப்பா, சாப்பிடுப்பா, எப்போ வரணுமோ வாப்பா, நகையெல்லாம் வந்த பிறகு சொல்கிறேன்ப்பா. நீங்கள் 2 வார்த்தை சொல்லி பாருங்க, திருடன் கூட உங்களை பார்த்து திருந்திடுவான். நல்லவனை பார்த்தா கூட இவன் திருட்டு மொழி முழிக்கிறானே கேண்டியது. நம்ம ஒரு அந்நியரை உபசரிக்க நமக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தான் இருக்கு, என் பிள்ளைகளுக்கு தான் இருக்குது. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். சிலர் அப்படி செய்து தேவதூதரை உபசரித்தார்கள். யாருன்னே தெரியாது. ஐயா வந்துட்டீங்க, என் வீட்டு வாசல் வந்துட்டீங்க, வந்துருங்க ஐயா, இருங்க ஐயா, சாப்பாடு. பாவம் அந்த பாட்டியம்மாவை போய் தொல்லை பண்ணி, போடு பரோட்டா அப்படின்னு. பரோட்டா போடுறது மந்தையில் போய் A1 பீஃப் ஸ்டாலுக்கு போய் அங்கேருந்து போய் இழுத்துட்டு வந்துட்டு என்ன எல்லாம் படிச்சிங்கன்னா ஓடி, ஆபரகம் ஓடி. எந்த வயசுலங்க எல்லாம் ஓடி அப்படிதான் இருக்கும். ஓடி தீவிரமாய் சீக்கிரம் ரெடி உபசரிக்கிறதுல இரு. நான் சொன்ன பிறகு செய். ஆள் மொழிய பார்த்தா சரியில்லை, அங்கிருந்து சிக்னல் காட்டுவேன், ஓகேனா செய், இல்லைன்னா அப்படியே பிளேட்டோட மூடி வச்சிருக்கு. ஐயோ, ரொம்ப அறிவாளி நினைப்பு. நம்ம தெரியாத ஆள் அப்படி இருங்கன்னு போட்டிருக்கு. அவர் தான் ஆதாரமாக காட்டுறாரு. சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்தார்கள். நீங்க நன்மை செய்தா ஒரு ஆள் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. அப்படியே தீமை செஞ்சாலும் அந்த தீமையை கர்த்தர் உங்களுக்கு நன்மையா மாத்துவாரு. கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க.